இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு gift வந்திருக்கு. அதை பற்றின ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஒரு gift வந்திருக்கு. அனுப்புனது வேறு யாரும் இல்லை, என்னுடைய பிரதர் தான், என்னுடைய அண்ணன் தான் அனுப்புனது. அது என்ன கிஃப்ட்டுன்னு நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் வேலை விட்டு வந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு ஃபோன் வந்துச்சு. மனைவி தான் ஃபோன் பண்ணா, உங்களுக்கு கிஃப்ட்டு வந்திருக்குங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான். அங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்சலில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், மணிகண்டன் பெகரின் வெளிநாட்டில் இருக்காப்புல, வெளிநாட்டிலேருந்து தான் அனுப்பிவிட்டாப்புல. பெகரினில் இருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் கம்ப்ளீட்டாக இந்த ஒட்டி வச்ச அந்த டேப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய டேப் வச்சு ஒட்டியிருக்காங்க, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா, அதனால் நல்லா சேஃப்டியாக நல்லா டேப் வச்சு ஒட்டியிருக்காங்க. நான் உங்களுக்கு கிஃப்ட்டை ரூமில் வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்களா, இதுதான் அனுப்பியிருக்காப்புல. உண்மையை சொல்ல போனோம்னா, எனக்கு இந்த மணிக்கு ஒரு கிஃப்ட்டு வர்றதே எனக்கு தெரியாது. அண்ணன் அனுப்ப போகிறாங்கிறதே எனக்கு தெரியாது. கிஃப்ட்டு அனுப்ப போகிறேன்னு சொல்லியிருந்தாப்புல, ஆனால் இதுதானாங்கிறத நான் இப்போ பார்க்கும்போது தான் நான் ரொம்பவும் சர்ப்ரைஸ் ஆனேன். காரணம் என்னென்னா, இந்த மணிக்கு ஒன்று வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மணிக்கு ஒரு ஸ்டாண்டு, இந்த மணிக்கு ஒரு லைட்டு வந்து ரொம்ப அவசியமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ராத்திரி நேரங்கள்லாம் போய் நம்ம வீடியோ எடுக்க வேண்டிய வரும்போது நமக்கு இந்த மணிக்கு ஒரு லைட்டு ரொம்பவும் உதவியாக இருக்கும். முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த மணிக்கு ஒரு ஸ்டாண்டு. ஏன்னா நான் 2-3 ஸ்டாண்டெல்லாம் வாங்கினேன், ஆனால் இந்த அளவுக்கு உயரமாக இல்லை. ஏன்னா எனக்கு இந்த உயரமாக உள்ள ஒரு ஸ்டாண்டு தான் ரொம்பவும் தேவைப்பட்டுச்சு. ஆனால் ரொம்பவும் அதாவது ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, என்னால் வாங்க முடியலை. இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்டாண்டு வாங்க முடியலை. வாங்கணும்னு ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அண்ணன் அனுப்பிவிட்டாப்புல. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வேணுங்களும் இதை உயரத்தை கூட்டலாம், குறைக்கலாம். இந்த பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். இங்கே இதில் ஒரு மூடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் நம்ம வந்துட்டு ஃபோனை வந்துட்டு அதில் செட் பண்ணுறது. அந்த ஃபோனோட அந்த இதை வந்துட்டு இதில் தான் செட் பண்ணுறது. அதில் தான் இந்த வச்சு மூடி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் ஃபோன் வந்துட்டு செட் பண்ணுறது. இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ணனை அனுப்பிவிட்டாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மணிக்கு ஒரு கிஃப்ட்டு வந்துட்டு எனக்கு ரொம்பவும் ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம தனியாகவே நம்ம வீடியோ எடுக்கலாம். நான்லாம் வீடியோ எடுக்கும்போது என்னுடைய மனைவியெல்லாம் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த வீடியோ வந்துட்டு இந்த மணிக்கு பிடிக்கிறதுக்கு நான் கூப்பிடுவேன். நான் சில சமயத்துலலாம் வந்துட்டு வேலையாக இருப்பா, வரமாட்டேன்னு சொல்லிடுவா. ஆனால் இந்த மணிக்கு ஒரு ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா நமக்கு யாருமே தேவையில்லை. நம்ம தனியாகவே நம்ம ஷூட் பண்ணிடலாம், வீடியோவில் வந்துட்டு நம்ம தனியாகவே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு நம்ம என்னுடைய உயரத்துக்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட உயரம் வந்துட்டு இந்த ஸ்டாண்டோட உயரம் வந்துட்டு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு காமிக்கிறேங்க. பார்த்தீங்களா எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்கள். இன்னமும் உயரம் கூட்டலாம். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை திருவிட்டு இன்னமும் உயரம் கூட்டலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இது பெஸ்ட்டான ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாண்டு வந்துட்டு என்னுடைய உயரத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதனால நமக்கு பல
பல யூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு பெருசாக நமக்கு உதவுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டை பார்த்துடலாம். நம்ம பாக்ஸை பிரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரித்து நம்ம லைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸு அந்த லைட்டு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இதில் தான் நம்ம வந்துட்டு ஃபோன் வந்துட்டு செட் பண்ணுறது. அந்த ஸ்டாண்டில் வச்சு ஃபோன் வந்துட்டு செட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூடியை திறந்து நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அது வந்துட்டு இதை தான் செட் பண்ணி வைக்கிறது. நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இது ஃபிட்டிங் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போல்ட்டில் தான் இந்த இதுதான் இந்த ஃபோன் வைக்கிறது. நான் உங்களுக்கு இதை செட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அடுத்து இந்த லைட்டுக்கு வந்துட்டு ரிமோட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமோட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ரிமோட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம பேட்டரியை வந்துட்டு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம லைட்டை வந்து செக் பண்ண முடியும். இவங்க இந்த லைட்டு கொடுக்கும்போது பேட்ரி கொடுக்கல. பேட்ரி வந்துட்டு நம்ம தான் வாங்கணும். பேட்டரியை போட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரியும் போட்டாச்சு. ஃபோன் வைக்கிற இதையும் நம்ம செட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது அங்கே நம்ம எப்படி வீடியோ எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்பி வந்துட்டு நமக்கு உதவுது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி வேணுங்களே நம்ம வளைச்சிக்கிடலாம். இப்போ நம்ம ஃபோனையும் இதில் வச்சு செட் பண்ணிட்டா போதும். முதல்ல நம்ம லைட்டை வந்துட்டு செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரிமோட்டு பேட்டரிலாம் போட்டாச்சு. லைட்டை வந்துட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த லைட்டில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பவரை வந்துட்டு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்ச் இருக்குது. ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இதான் ப்ளக்கு. இந்த வயரை நம்ம இது அதில் மாட்டி விட்டால் போதும், லைட்டு வந்துட்டு எரியும். இந்த இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ நம்ம வயரை வந்துட்டு அதில் நம்ம செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போட்டு செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வயரை வந்துட்டு அதில் செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்சை போட்டோன்னா லைட்டு எவ்வளோ பிரகாசமாக எரியுதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ராத்திரி நேரங்களில் வீடியோ எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இங்கே பார்த்தீங்களா, ரிமோட் மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த லைட்டை வந்துட்டு. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பிரைட்னஸை வந்து கூட்டலாம், குறைக்கலாம். இதில் எல்லா ஃபங்க்ஷனும் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைட்டை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனும் இந்த ரிமோட்டில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, பிரைட்னஸை வந்துட்டு கூட்டுறது, குறைக்கிறது எல்லாமே இந்த ரிமோட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துலேயுமே இந்த ரிமோட்டை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு லைட்டுக்கு ஒரு ரிமோட் இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைட்டை வந்துட்டு அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இவங்க இந்த மாணிக்கு ஒரு சின்னதாக ஒரு கருவி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இதில் ஃபிட் பண்ணிடலாம். இந்த லைட்டில் வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டேன். ஃபோன் வைக்கிற அந்த அதையும் இதில் லைட்டில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், லைட்டையுமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். நம்ம இந்த லைட்டை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். நமக்கு எந்த மணிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம திருப்பிக்கலாம். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இந்த லைட்டை வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு திருப்புறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு இதில் நான் ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சாதாரண லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இது லைட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறேன். இது லைட்டு இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா, இந்த டியூப் லைட் இந்த வெளிச்சம் அப்படியே தெரியுது, ஆனால் கலர் இல்லை. இப்போ பார்த்தீங்களா, லைட்டை போட்டதுக்கப்புறமா என்னுடைய முகம் வந்துட்டு எவ்வளோ பிரகாசமாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் லைட்டு இல்லாமல் வீடியோ எடுக்கிறதுக்கும் லைட்டு நான் போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பார்த்தீங்களா, லைட்டோட நான் கலரை வந்துட்டு நான் கூட்டுறேன் குறைக்கிறேன், எவ்வளோ அந்த கிளாரிட்டியை பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். பிரைட்னஸை கூட்டுறேன் குறைக்கிறேன், அதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது நம்ம லைட் இல்லாமல் வீடியோ எடுக்கும்போது முகம் வந்துட்டு ரொம்ப டல்லாகவும் இருக்குது, பிரகாசமாக இருக்குது, நல்ல கிளியர் இல்லை. ஆனால் இந்த மாதிரி லைட்டு வச்சு லைட்டு நம்ம ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முகத்தில் வந்துட்டு அத்தனை ஒரு கிளியர் இல்லை. ஆனால் அது லைட்டு போடும்போது பார்த்தீங்களா நல்ல முகம் வந்துட்டு நல்ல கிளியராக இருக்குது. ராத்திரி நேரங்களில் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த லைட்டு வந்துட்டு நமக்கு பெரிதளவில் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.